புஷ்பானா ஃபயர் நினைச்சியா? வைல்ட் ஃபயர். ஒன்னை விட புஷ்பா 2 செம்மையா இருக்கும். வைல்டு ஃபயர்னு சொன்னார்ல, அந்த வைல்டு ஃபயருக்கான நீங்க எதிர்பார்த்த ஆக்ஷனோட டபுள் ட்ரிபிள் ஆக்ஷன் இருக்கும். அது கன்ஃபார்ம். ஒரு தனிநபர் ஒண்ணுமே இல்லாத ஒருத்தன் எப்படி உருவாகணும்னு நினைக்கிறானோ, அதுக்கு நிறைய எதிர்ப்பெல்லாம் தாண்டி அந்த எதிர்ப்பை மட்டுமே ஃபேஸ் பண்ணி பிரேக் ஆகி அவன் முன்னாடி வருவான். அது ஒரு சேலஞ்சாக பண்ணுவான். அந்த சேலஞ்ச் தான் ஒன்று கொண்டு போகும். எனக்குன்னு ஒரு திமிரு இருந்தா, அந்த திமிரை வந்து எங்கே காட்டணுமோ அங்கே காட்டினா முன்னேறலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அங்கே பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அந்த 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 இது வந்து இப்போது திமிரு மேலே ஒரு வெறித்தனமான திமிரு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார், அந்த அந்த மேட்ச்சில் காட்டினாங்க ஒரு இதில், புஷ்பானா ஃபயர் நினச்சியா வைல்டு ஃபயர் அப்படின்னு. அது எப்படின்னா ஃபகாத் ஃபாசில் கிட்ட சொல்லுவார். அவர்கிட்ட அந்த டைலாக் சொல்லும் போது எப்படி இருந்ததுன்னா, உண்மையாகவே அந்த இது எப்படி இருந்ததுன்னா ஒரு மாசு, அந்த மாசு வந்து ஃபீல் ஆச்சு. அந்த ஒரு டைலாக்லேயும் ஃபீல் ஆச்சு நல்லா. ஒரு மணிரத்னம் சார் படம் மாதிரி பெரிய ஒரு படம், பழைய பட்ஜெட்டு. அதோட அர்ச்சனா மேம் வந்து இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்ன நினச்சேன்னா ஒரு மீடியமான ப்ரொடக்ஷன் இருக்கும்னு நினச்சேன். இது பிரம்மாண்டத்துக்கு ஏற்ற ஒரு ப்ரொடக்ஷன். அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன், அதாவது அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ செலவு பண்ணி செம்மையாக எடுத்துருக்காங்க படம். சின்ன ஒரு ஒரு மலையாள ஃபிலிம் பார்க்குற மாதிரி, மலையாள ஃபிலிம்க்கு வர ஒரு இது இருக்கும், அட்ராக்ஷன் இருக்கும். என்ன ஃபீல் வருதோ, கான்செப்ட் கதையை மட்டும் தான் கான்செப்டாக கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஆக்ஷன் சீன்ஸ் நல்லா பிரம்மாண்டமாக எடுத்திருப்பாங்க. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மாஸாக இருக்குது. ரொம்ப கேஸாக இருக்குது. மெயின் லைக் எப்படின்னா கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்ல செட்ஸ்லாம் நிறைய செட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுனா சொல்லுது இன்னும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு. பிரம்மாண்டம், மாசு, அவருக்கு ஏற்ற ஒரு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா பார்ட் 1 கதை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இது ஃபுல்லாமே பார்த்தா ஒரு ஆக்ஷன் மட்டும் தான் வருது. ஆக்ஷன் மட்டும் தான் வருது. இதுல என்ன ஒரு இதுனா, அதுல அம்மா பேஸ் பண்ணி வரும். அந்த அம்மா வந்து அவங்க என்ன எதனால அந்த அம்மாவுக்கு பெருமை கொடுக்கணும்னு நினைச்சாரு. அந்த அம்மாவுக்கு பெருமை கொடுக்கணும்னு நினைச்சப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெருமையான விஷயம் பண்ணல அவங்க அம்மாவுக்கு. ஸோ இதுல அவங்க அம்மாவுக்கு பெருமை கொடுக்குற மாதிரியும் அந்த ஒய்ஃபுக்கு என்ன கொடுக்கணும், என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், ஒய்ஃப்னா யாரு, என்ன மதிப்பு கொடுக்கணும்ன்ற விஷயத்த இஸ் ஆல்வேஸ் மாஸ். அவங்கள அப்படியே பிடிச்சிட்டு கிட்ட போயிட்டாங்க. போட்டாங்க. இதுல சமந்தாக்கு பதில் சீலிலாம். நம்ம தமிழ் சென்னை போனவங்க அப்படின்னு கிடையாது. என்னதான் இருந்தாலும் கம்பேக்னா அந்த கம்பேக் இருந்தது. அந்த கம்பேக் வந்து இவங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கு. டான்ஸ்லாம் நல்லா தான் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களோட கிரேஸ் மூமெண்ட், அந்த ஃபீல்லாம் வந்து இங்க இருக்க ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீலீலாவை பிடிக்கும். பட் சமந்த் அளவுக்கு யாருக்குமே அந்த அளவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. கண்டிப்பா இது கலெக்ஷன் பயங்கரமா ஆயிடும். கண்டிப்பா கேஜிஎஃப் அளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கறீங்களா? அதை விட பிரம்மாண்டமா வரும்னு நினைக்கிறேன். 1 வந்து சம மாசம் இருந்தது இல்ல, கேஜிஎஃப் 1 வந்து எவ்வளவு மாசம் இருந்ததோ அது மாதிரி வரும்னு நினைக்கிறேன். கேஜிஎஃப் 2 அந்த அளவுக்கு நல்லா வந்தது. பட் அதோட எக்ஸ்பெக்டேஷன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. பட் இது அப்படி கிடையாது. இது உல்டாவா இருக்கும். 100%, 200%, 300% எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு. அந்த அளவை ஃபில் பண்ணிடும் கண்டிப்பா.